நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி மீது வாடிக்கையாளர்கள் கடந்த ஆண்டில் சுமார் 66,000 புகார்கள் அளித்திருப்பது தெரியவந்துள்ளது. விதிகளை மீறியதாக பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி மீது அண்மையில் ரிசர்வ் வங்கி கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் இந்த வங்கி மீது 66,751 புகார்களை வாடிக்கையாளர்கள் அளித்துள்ளது புள்ளி விவரங்களில் வாயிலாக தெரியவந்துள்ளது. முந்தைய 2022ஆம் ஆண்டில் 26,692 புகார்களும், 2021ஆம் ஆண்டில் 25,988 புகார்களும், 20ஆம் ஆண்டில் 14,369 புகார்களும் பேடிஎம் வங்கி மீது அளிக்கப்பட்டுள்ளது. பேடிஎம் பேமெண்ட் வங்கி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து கடந்த ஆண்டில்தான் அதிக அளவு புகார்கள் வந்துள்ளன. ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதற்கு இதுவும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டின் இடைப்பட்ட காலத்தில் மொபைல் பேங்கிங் தொடர்பான புகார்கள் 300% அதிகரித்திருக்கிறது. வாலெட் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் 94%, வங்கியில் கணக்கை முறையாக பயன்படுத்த முடியவில்லை என வாடிக்கையாளர்கள் அளித்த புகார்கள் 700% அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக பேடிஎம் பேமெண்ட் வங்கி தனது சேவையை விரிவுபடுத்திய நிலையில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்தது கவனிக்கத்தக்கது. இந்நிலையில்தான் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் அனைத்து பரிவர்த்தனைக்கும் மார்ச் 15ஆம் தேதியுடன் நிறுத்த வேண்டும் என ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளதோடு வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகள், ஃபாஸ்டேக் உள்ளிட்ட அனைத்தையும் வேறு வங்கிகளுக்கு மாற்றிக்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பேடிஎம் நிறுவனம் 3ஆம் தரப்பு பயன்பாட்டு வழங்குநராக மாறுவதற்கான கோரிக்கையை ஆய்வு செய்யுமாறு தேசிய கொடுப்புணர்வு நிறுவனத்திடம் ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த பிரச்சினைகளை தொடர்ந்து பேடிஎம் வங்கியின் நிறுவனர் விஜய் சேகர் சர்மா பதவி விலகிய நிலையில் நிர்வாக குழு சீரமைக்கப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.